பொதுவாவே நம்மளோட எந்த ஒரு செயல்பாடுலயுமே வந்து அதுல ஒரு இயல்புத்தன்மையும், தனித்தன்மையும் இருந்தா தான் மத்தவங்களுக்கு முன்னாடி அது வந்து பேசப்படும், ரசிக்கப்படும், வரவேற்கப்படும். ஆனா, நம்ம திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களோட சமீபத்திய செயல்பாடுகள பார்க்கும்போது, இவ்வளவு காலமும் அவரை எல்லாம் நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய அரசியல் தலைவராகவும், அரசியல் ஆளுமையாகவும் பார்த்துக்கிட்டு இருந்ததெல்லாம் பொய்யி. அவர் வந்து சும்மா ஒரு வெற்று விளம்பர பிம்பம் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகம் வந்து நமக்கெல்லாம் வருது. இத ஏன் நான் சொல்றேன்னா, இப்ப சில நாட்களுக்கு முன்னாடி தேவா பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 குட்டி பசங்க. நம்ம யூடியூப், இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் நெறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க. அவங்களோட வீடியோஸ் எல்லாமே வந்து இயல்பாகவும், தனித்தன்மையாகவும் நம்ம எல்லாரும் ரசிக்கிற மாதிரியும் நல்லா இருக்கும். அந்த 2 குட்டி பசங்களையும் தன்னோட இடத்துக்கு அழைத்து பேசிய நம்ம மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவங்களோட ஒரு வீடியோவிலையும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி, அதையும் ஒரு வீடியோ எடுத்து வந்து சோசியல் மீடியாவுல எல்லாம் வெளியிட்டாங்க. இந்த 2 குட்டி பசங்களுமே வந்து கடந்த சில வருடங்களாகவே வந்து ட்ரெண்டிங்ல இருக்காங்க. நல்லா எல்லாராலயும் ரசிக்கப்படுறாங்க. ஆனா இவ்வளவு காலமும் இல்லாம, இப்ப திடீர்னு இந்த 2 பசங்களையும் திரு மு.க. ஸ்டாலின் அழைச்சு ஏன் பேசுறாரு அப்படின்னா, அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. என்னன்னா, அதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில பேசும்போது ஒரு ரீல்ஸ பத்தி பேசியிருந்தாரு. அந்த ரீல்ஸ்ல ஒரு குட்டி பையன் வந்து ஓம் சக்தி, பராசக்தி, திமுக ஒரு தீய சக்தின்னு சொல்லி ஒரு ரீல்ஸ் போட்டிருந்ததாகவும், அதை பார்த்ததாகவும் அது நல்லா அழகா இருந்துச்சு. குட்டி பசங்கள்லாம் வந்து திமுகவை தீய சக்தின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாரு. அதுக்கு போட்டியா தான் வந்து திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த தேவா பிரதர்ஸ்ங்க இந்த 2 குட்டி பசங்களையும் கூப்பிட்டு பேசி, அவங்களோட ஒரு வீடியோவோட பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி இந்த வீடியோ விட்டுருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம இதை புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இது மட்டும் இல்லாம, இப்ப சமீப காலமா திமுக நடத்தக்கூடிய பொதுக்கூட்டங்களை பார்க்கும்போது, இதுக்கு முன்னாடி அவங்க நடத்தின அந்த விதத்துக்கும், இப்ப நடத்துற விதத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அதாவது இப்ப இவங்க நடத்துற பொதுக்கூட்டங்கள்ல போட்டிருக்கிற இந்த ரேம்ப் வாக்கு, அதுல வந்து திரு மு.க. ஸ்டாலின் நடந்து வர்றது, அவரை நோக்கி கட்சி தொண்டர்கள்லாம் வந்து அந்த கட்சி துண்டை தூக்கி எறியறது, இன்னும் குறிப்பா சொல்லணும்னா திரு விஜய் அவர்களோட சேம் காஸ்டியூமை வந்து திரு மு.க. ஸ்டாலின் போட்டுட்டு வர்றது, இதெல்லாம் பார்க்கும்போது திரு விஜய் அவர்களை பார்த்து காப்பி அடிச்சு அவரை மாதிரியே இவரும் பண்றாரு அப்படிங்கிறது வெளிப்படையாவே தெரியுது. அப்போ இவ்வளவு காலமும் இவர் வந்து ஒரு மிகப்பெரிய அரசியல் தலைவர், ஒரு அரசியல் ஆளுமை அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருந்ததுக்கு மாறாக, இவருக்கு வந்து எந்த ஒரு அரசியல் முதிர்ச்சியோ, சிந்தனை முதிர்ச்சியோ, இல்ல செயல்பாட்டு முதிர்ச்சியோ இல்லாத ஒரு வெற்று பிம்பமா தான் இருந்திருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம இதை பார்க்க வேண்டியிருக்கு. இதன் மூலமா இவ்வளவு காலமும் நம்ம இவரை நம்பித்தான் ஓட்டு போட்டோமா அப்படிங்கிறத நினைக்கும் போது நாம எல்லாரும் தான் வெட்டி தலைகுனிய வேண்டியிருக்கு.